10 பாட்டு 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, ஆற்றுப்படை நூல்கள், திருமுருக ஆற்றுப்படை, புறநர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, மலைபடுகடாம், மதுரை பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை. இது தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழ் மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை குனிவு. பாரதியார் சொன்னார்ல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர். புதுமொழி உருவாக்கிட வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியம்தான். சாத்தியம் இல்லாமல் நான் எதையும் சொல்லவில்லை. அந்த மொழிதான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கிட்ட இலக்கிய ஈர்ப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கல்வி இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு கல் நல்லுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். தமிழ்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா தான் இலக்கியங்கள் பார்க்கப்படுது. அந்த இலக்கியங்கள் இப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள், புறநானூறு, அகநானூறு, நிறைய இலக்கியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்மளோட தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழை உலக அளவுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கு அப்படின்றது குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க சார். தமிழ் ஒரு செம்மொழி. உலகத்திலேயே 6 மொழிகள் தான் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள். சமஸ்கிருதம், தமிழ், ஈப்ரு, லத்தீன், கிரேக்கம், சீனம். ஆனால் தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு, உயர் தனி செம்மொழி. எல்லா மொழிகளில் பார்த்தீங்கன்னா எழுத்ததிகாரம் இருக்குது, சொல்லதிகாரம் இருக்குது. பொருளதிகாரம் வகுத்து கொடுத்த மொழி தமிழ் மொழி. அதனால தான் இது உயர்தனி செம்மொழி. இலக்கியங்களுடைய தரமே கீழ்நோக்கி தான் வந்திருக்குது. அகத்தியம், தொல்காப்பியம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10 பாட்டு 8 தொகை, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18 பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, ஆற்றுப்படை நூல்கள், திருமுருக ஆற்றுப்படை, புறநர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை, மலைபடுகடாம், மதுரை பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை. 14 கணக்கு நூல்கள், திருக்குறள், நாலடியார், பழமொழி, ஏழாதி, சிறுபஞ்சமூலம், திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. 50 காப்பியங்கள், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. 5 காப்பியங்கள், 2 இதிகாசங்கள், 10 இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தங்கள், 63 நாயன்மார்கள் படைப்புகள், 12 ஆழ்வார்கள் படைப்புகள். அதுக்கு பின்னாடி வந்த சிற்றிலக்கியங்கள், கலம்பகம், உலா, பரணி, பிள்ளைத்தமிழ், பள்ளுப்பாட்டு, குறவஞ்சி, சதகம், அந்தாதி, கோவை. இத்தனை இலக்கியங்கள் இருக்குது. அதனால தான் நாலடியாரில் சொல்கிறாங்க, கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்க பிணிபல, தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீலோரிய பாலோன் குறுகிட்டெறிந்து. ஒரு அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருந்தது, நம்ம காலத்தில் இல்லை. அந்த பறவைக்கு ஒரு பாத்திரத்தில் பாலை தண்ணி கலந்து வச்சா பாலை மட்டும் பருகிட்டு பாத்திரத்தில் தண்ணி அப்படியே விட்டுருமா. அந்த மாதிரி குவிஞ்சு கிடக்குது. நல்லவைகளை தேர்வு செய்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்னு நாலடியார் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உலகமே இதுக்குள்ளே இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோன் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நல்லதையும் மட்டும் எடுத்துக்கங்க. இதைத்தான் நாலடியார்லேயே சொல்லியிருக்காங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் இன்றைக்கி தமிழ் வளரணும், வாழணும்னா உண்டான இலக்கியங்கள் படைக்கணும். நம்ம 8 உலகத்தமிழ் மாநாடுகள் நடத்தணும். உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தணும். நான் சொன்ன இலக்கியங்களுக்கு நிகரான இலக்கியம் ஏதாவது ஒன்று படைக்கப்பட்டு அந்த மாநாடுகளில் அரங்கேற்றப்பட்டதா? இல்லை. என்ன நடந்தது? தங்களுடைய குடும்பத்தினரை, கட்சியை முன்னிலைப்படுத்தி கொண்டார்கள். அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டார்கள். எங்களுடைய அறியாமையை அறுவடை செய்து கொண்டார்கள். இதுதான் கண்டபலம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க எல்லா இடத்துலையும் பார்க்குறோமல்ல. அரசு அலுவலகங்களில், கேரளாவில் எங்கேயாச்சும் மலையாளம் வாழ்கன்னு எழுதியிருக்காங்களா? இல்லை தெலுங்கானாவில், ஆந்திராவில் தெலுங்கு வாழ்கன்னு எழுதியிருக்காங்களா? இல்லையே. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை, நயவர்க்க நன்றி பயவாவனை. இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்கிட்ட இலக்கிய ஈர்ப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இலக்கிய ஈர்ப்பு இல்லவே இல்லை.
இலக்கிய ஈர்ப்புங்கிறது இல்லவே இல்லை. இன்றைக்கி மாணவர்கள் அதிகமாக ஃபெயில் ஆகிறது தமிழ் தான். இது தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்துக்கு, தமிழ் மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலை குனிவு. பாரதியார் சொன்னார்ல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டிங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லீர், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும், பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமையில்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். அப்படி செஞ்சாதான் தமிழ் வளரும், தமிழ் வாழும். தமிழ் மொழி மீது இவ்வளோ பற்று கொண்டவராக இருக்கீங்க. நம்ம தமிழகத்தில் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரு தமிழ் மீது பற்று கொண்ட ஒரு பற்றாளரா இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படின்றதுல உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? என்னுடைய நிலைப்பாடு, இன்றைய தேவை மும்மொழி கொள்கை அல்ல, இருமொழி கொள்கை. இந்த உலகத்தில் 7000 மொழிகள் இருக்கு. அந்த 7000 மொழிகளும் அவரவர் தாய்மொழி முதல் மொழி, தாய்மொழி முதல் மொழி. 2வது மொழி ஆங்கிலமும் அல்ல, இந்தியும் அல்ல, பிற மொழிகள் பிரெஞ்சு, சீனம் போன்ற மொழிகளும் அல்ல. என்ன மொழினா உலக பொது மொழி. இந்த 7000 மொழிகளிலிருந்து நல்ல சொற்களை, நல்ல எழுத்துக்களை எடுத்து ஒரு புதுமொழி, உலக பொதுமொழி ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட வேண்டும். உலக அளவில் அறிஞர்களை அந்த ஐக்கிய நாடுகள் சபை தேர்வு செஞ்சு ஒத்த கருத்தோட ஒரு புதுமொழி, இந்த 7000 மொழிகளையும் மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்களையும் எழுத்துக்களையும் கொண்டு புதுமொழி உருவாக்கிட வேண்டும். நடைமுறைக்கு சாத்தியம்தான், சாத்தியம்தான். சாத்தியம் இல்லாமல் நான் எதையும் சொல்லவில்லை. அந்த மொழிதான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். காலப்போக்கில் உலக அளவில் அது பறந்து விரிந்து உலக பொதுமொழியாக மாறும். அப்போது நம்முடைய கணியன் பூங்கொன்றனார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கனவு கண்டார்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் எமது ஊர்கள், அனைத்து மக்களும் என்னுடைய உடன்பிறப்புகள். அதைத்தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். ஏதாவது ஒரு நாட்டில் பாட்டாளிகளுடைய சர்வாதிகாரம் அங்கே பொது உடைமை ஆட்சி மலரும். அதை தொடர்ந்து உலக அளவில் ஒவ்வொரு நாடுகளாக பொது உடைமை ஆட்சி நாடாக மாறி ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுவதும் பொது உடைமை ஆட்சியாக இருக்கும். உலகம் முழுவதும் ஒரு குடை கீழ் வரும்னர். அந்த கனவு நனவாக வேண்டுமே ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு உலக பொதுமொழியை உருவாக்கிட வேண்டும். அந்த மொழி உலக அளவில் ஒரு தொடர்பு மொழியாக இருக்க வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபையில் அது ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். 7000 மொழிகளுடைய பங்களிப்பு அதில் இருக்க வேண்டும். எந்த மொழியினுடைய பங்களிப்பும் அதில் இல்லாமல் போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பொது மொழிதான் இந்த உலகத்தினுடைய இறையாண்மையை, இந்த உலகத்தினுடைய ஒருமைப்பாட்டை காக்கும். கெட்ட போரிடும் சமுதாயத்தை வேரோடு சாய்க்கும். தமிழ் மொழி குறித்தும் தமிழர்களோட நலன் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.